மகனே ஜான் ஜெபராஜ், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு, அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர். அந்த பாடல்ல ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு முறையும் நாங்க உணர முடியும். அது மாத்திரம் அல்ல, நீங்க அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை நிறைய நீங்க உடைச்சிங்க. நிறைய யூத் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தீங்க. நிறைய பேர் ஆண்டவரோட உறவாடுவதற்கு, அவர்கள் தேவனை அறிவதற்கு நீங்க உதவியா இருந்தீங்க. உங்க பாடல்கள் உதவியா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி அநேகரை உற்சாகப்படுத்தி தேவ வார்த்தையை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல ஆராதனை வீரர். அநேகரை உண்மையா ஆராதிக்கிற அநேகரை நீங்க உருவாக்கி வைத்திருக்கீங்க. அநேகர் விடுதலையோட தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு காரியத்தை நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஆனா நான் ரீசெண்டா நிறைய வீடியோஸ் உங்களை பத்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் ஆராய்ஞ்சு பார்க்கவும் நான் விரும்பல. ஆனா நிறைய பேர் ஒன்னொன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மட்டும் புரியுது. ஆனா அதை கேட்கும் போது என் மனசு ரொம்ப உடைஞ்சிச்சு. நான் ஒரு நாள்ல ராத்திரி நான் அழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இவ்வளோ பெரிய தேவ பிள்ளை, இவ்வளோ பெருசா தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்த பிள்ளை, ஆண்டவரே அவரை பத்தி இப்படி சொல்றாங்க. ஒருவேளை அதுல உண்மைகள் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. ஆனா உங்க நாம அதுல தூஷிக்கப்பட்டுருச்சு. பிசாசோட ஒரு தந்திரம் எப்பவுமே ஊழியக்காரர்களை அவன் என்ன பண்ணுவான், நல்லா உயர விட்டுட்டு நல்லா அவங்கள ரொம்ப புகழின் உச்சத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில இருக்கிற சில பலவீனங்களை பயன்படுத்தி அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு, ஆண்டவருடைய நாமம் கெட்டு போறதுக்கு இல்ல பயன்படுத்திடுவான். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தவங்க. உங்க ஒரு பல கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா இருந்தவங்க. இவ்வளோ புகழின் உச்சத்துல இருக்கிற நீங்க, உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்து அது தேவ நாமத்துக்கு ரொம்ப இழுக்கா போயிடுச்சு. அநேகருக்கு அது வாலிப